குட் ஈவினிங் யூடியூப் கைஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆல்ரெடி பார்த்த கோவில் தான். ஏன்னா திரும்ப ஏன் போடுறேன்னா இந்த கோவிலை பற்றி எல்லாருக்கும் தெரியணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பல கோவில் திருக்கோவில்கள் இருக்குது, நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் இது ஒரு வித்தியாசமான ஒரு கோவில். என்ன கோவில்னு கேட்குறீங்களா? மனிதன் இந்த உலகத்தில் வாழ 3 அவசியம்: கல்வி, செல்வம், வீரம். இரண்டாவதாக இருக்கக்கூடிய செல்வம் ரொம்ப முக்கியம். என்னதான் கல்வியும் வீரமும் இருந்தாலும் செல்வம் இல்லாவிடில் ஒரு மனிதனால் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்றார் ஐயன் திருவள்ளுவர் திருக்குறளில் சொல்லியிருக்கிறார். எனவே மனித வாழ்வில் செல்வம் இன்றியமையாதது. எனவே தான் அந்த செல்வத்தை வழங்கும் அன்னை மகாலட்சுமிக்கு திருக்கோவில் கட்ட முடிவு செய்திருக்கிறாங்க. அதாவது இப்போ இது எங்கே இருக்குன்னா, தமிழகத்தின் தலைநகராம் சென்னையின் புறநகர் பகுதியான பள்ளிக்கரணை பகுதியில் இருக்குது. பள்ளிக்கரணை பாலாஜி நகர் பகுதியில் இருக்குது. அது ஆல்ரெடி வந்திருக்கோன்னு பார்த்துருக்கோம். ஏதாவது கொஞ்சம் அந்த தாம்பரம் வேடச்சேரி மெயின் ரோட்லேருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் உள்ளடங்கி அமைந்துள்ளது. இந்த கோவிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோவிலுக்கு இப்போ தற்பொழுதைய நிலைமை என்னென்னா, இது வாடகை கட்டடத்தில் இயங்கி வருகிறது. மற்ற எல்லா கோவில்களும் பார்த்தீங்கன்னா சொந்த கட்டடத்தில் இயங்கி வருகிட்டு இருக்குது, சொந்தமாக இருக்குது, எல்லாம் இது பண்ணுறாங்க. ஆனால் இந்த கோவிலுடைய செல்வத்துக்கு அதிபதியே இந்த வாடகை கட்டடத்தில் இயங்குறாங்கிறது போது மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எனவே இந்த பக்த கோடிகளும் பொதுமக்களும் இந்த கோவிலுக்கு பொருளுதவி வழங்கினால் இன்னும் ஒரு சில மாதங்களில் வாரங்களில் இந்த கோவிலுக்கு சொந்த இடம் கிடைத்துவிடும். அப்புறம் நம்ம செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமியை பிரதிஷ்டை பண்ணி நம்ம கும்பிட போகிறோம். வாழ்வில் எல்லா ஏற்றங்களும் செல்வமும் பெருகும். எனவே பொதுமக்களே இந்த யூடியூப் சேனலை பாருங்கள். இந்த கோவிலுக்கு உங்களுக்கு தேவையான அளவு கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். இன்னும் கேட்டுக்கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் கோவிலுக்குள்ளே என்ன பேசிட்டு வெளில என்ன பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போ கோவிலுக்குள்ளே போய் பார்க்கலாம். பார்த்து என்னன்னு சொல்லுங்கள், பாருங்கள். இதுதான் இந்த கோவில் இருக்கக்கூடிய வாடகை கட்டிடம் இடம். இந்த செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமியை வாடகை கட்டடத்தில் இருக்கலாமா? பொதுமக்களே நீங்கள் சிந்தியுங்கள், பக்த கோடிகளே சிந்தியுங்கள். இதற்கென ஒரு தனி இடம் இந்த கோவில் நடத்துகின்ற தர்மகர்த்தாக்களாலும் பொதுமக்களாலும் பக்தர்களாலும் தேடப்பட்டு வருகின்றது. எனவே நீங்கள் இந்த தர்ம காரியத்தை நம்ம எவ்வளோ நமக்கு தெரியாமல் நம்ம செலவு பண்ணுறோம், பல விஷயங்களுக்கு செலவு. ஆனால் இந்த நம்ம ஒதுங்கிக்கிறோம், ஏன்னு தெரியல. அது நீங்கள் தான், அது உங்கள் அது நம்ம சொல்ல முடியாது. எனவே பொதுமக்களே சிந்தித்து பாருங்கள். இந்த கோவிலுக்கு நீங்கள் தான் இந்த பதிவிட்டிருக்கிற நானே இந்த கோவிலுக்கு ஃபஸ்ட் டைம் இந்த விளாக் போட்டப்போ வேண்டிட்டு போனேன். சில நல்ல விஷயங்கள்லாம் எனக்கு நடந்தது. ஆனால் ஒரேடியாக நான் கோடீஸ்வரன் ஆகலை, ஒரேடியாக நான் மல்டி பில்லியனர் ஆகலை. ஆனால் எனக்கு ஏதோ ஓரளவுக்கு என்னுடைய வாழ்க்கையை வறுமை இல்லாமல் ஒரு நிம்மதியாக நடத்துறதுக்கான ஒரு வழி கிடைச்சிட்டு இருக்கு, கிடைக்க போகுது நம்பிக்கையோடு தான் இந்த விழாவை திரும்ப நான் பதிவிடுறேன். ஏன்னா இன்றைக்கி நான் இந்த கோவிலுக்கு வந்தப்போ மனசில் நிம்மதி, சந்தோஷம். ஏதோ ஓரளவுக்கு நம்ம வாழ்க்கையை நடத்துகின்ற ஓரளவுக்கு நமக்கு தேவையான பணம் இந்த கிடைச்சிட்டு இருக்குது. அதற்கான நடவடிக்கைகளும் நடந்துட்டு இருக்குது. எனவே பொதுமக்களை இதுவும் உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டும். எனவே இந்த கோவிலுக்கு வாங்க, இந்த மகாலட்சுமி அம்பாளை தரிசனம் பண்ணுங்க. தரிசனம் பண்ணிட்டு உங்களால் முடிந்த அளவு இந்த கோவிலுக்கு உண்டான நிதியை அளித்து உங்கள் வாழ்வில் எல்லா வளங்களையும் நலங்களையும் பெறுக என கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். இந்த விழாவை தொடர்ந்து பாருங்க. எங்கள் தாத்தா தான் பண்ணியிருந்தாங்க. கைங்கரியம் நான் வெஸ்பாம்பு எல்லைமன் தெரு காசி விஸ்வநாதர் கோவில் பக்கத்தில். வடத்தில் எல்லாமே அமைச்சுக்கிறேன். இந்த இது இருக்குல்ல உங்களுக்கு லட்சுமி தியேட்டர் திரும்ப கோயம்பேடு பக்கத்தில் அரும்பாட்டம் அமைச்சுக்கிறேன். அங்கே தான் எங்கள் தாத்தா காலத்துலேருந்து அங்கே தான் இருக்கோமே. நாங்கள் லக்ஷ்மி தியேட்டரில் தான் அங்கே பெருமாள் கோயில் அங்கே பிரசன்ன வரதராஜ வைஷ்ணவ சம்பிரதாயம் சொல்லுவோம். பற்றி காமனாக வைஷ்ணவ சம்பிரதாயம்.
எல்லாமே மிச்சப்படி தான் வந்து வைஷ்ணவ சம்பிரதாயம் முறையாக நடைபெறுகிறது. சம்பிரதாயம் மாத்திரார்த்தமாக. அன்பர்களே, இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த திருக்கோவிலுக்கான நம்ம இந்த நோட்டீஸ் இருந்தது, இந்த டொனேஷன் கொடுக்க வேண்டிய நோட்டீஸு. இதை பாருங்கள், இதை ஃபுல்லாக படித்து பாருங்கள். அந்த இதை எல்லாத்தையும் ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த இதில் இதை ஃபுல்லாக இதை படித்து பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய முடிவு பண்ணுங்க என்ன செய்யணும்னு. 21 தலைமுறை செழிக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. மகாலட்சுமிக்கு வன்கொடை வழங்குவோர் மகோநாதமான வாழ்வை பெறுவார்கள். ஜெயம் வி ஜெயம் பேர் வி ஜெயம் விஜயம் முடிச்சிடணும். இதுக்கு தானே வரேன் நான். ஒன்றும் வேலைக்கு வேண்டிய எப்படி இப்போ இது பண்ணலாம், நம்ம வேறு என்ன ஐடியா பண்ணலாம் சொன்னா நிச்சய நாளைக்கு வருவார் அப்படின்னா எல்லாருக்கும் வணக்கம். நான் டெய்லி இந்த கோயிலுக்கு வந்து இருக்கிறேன். என்னால் முடிஞ்ச உதவி செய்கிறேன். நீங்களும் செய்யுங்க, நல்ல பலன் கிடைக்கும். இந்த குடும்பம் வந்து நாங்கள் எல்லாருக்கும் நல்ல பலன் கிடைக்கும். நானும் நல்லா இருக்கிறேன், குழந்தைங்க நல்லா இருக்கிறாங்க. உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. இந்த அம்பாளுக்கு கோயில் கட்டுறதுக்கு இடம் இல்லை. இந்த இடத்துக்கு உண்டானது ஒரு 7,000 ரூபா ஒரு சதுரடி. அந்த 7,000 ரூபா கொடுத்து உதவுங்க. இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு பூர்ணத்துவம் கோயில் அமைஞ்சு நல்லா வந்து சிறப்புற்று இருப்பாங்க. நீங்களும் செய்யுங்க, நீங்களும் சிறப்புற்று இருப்பீங்க. அம்பாளோட அருளால் எல்லாம் நடக்கும். வணக்கம். நான் மேலட்சுமி கோவிலேருந்து பள்ளிகண்ணிலேருந்து பேசுகிறேன். நான் இதை வச்ச நாள்லேருந்து இந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கேன். எல்லாருக்கிட்டையும் ஒரு விண்ணப்பம், தாயாருக்கு தயவு செஞ்சு ஒரு நல்ல இடம் பார்த்து இது பண்ணுறதுக்கு உங்கள் விவகாரம், உங்கள் சேவை, உங்களுடைய தாயாரோட ஆசீர்வாதம் கிடைக்கணும். எல்லாரும் ஒத்துழைச்சு தாயாருக்கு நன்கொடை கொடுத்து தாயாரை மேலும் விளக்கு சொல்லியிருந்தால் விண்ணப்பித்துக் கொள்கிறேன். சார்பா மேலட்சுமி சமைச்சேன். புஷ்பாண்டா பேசுகிறேன். எல்லாருக்கும் நமஸ்காரம். இங்கே பள்ளிக்கரண விஸ்வரூப மகாலட்சுமி கோவிலேருந்து நாங்கள் பேசுகிறோம். எங்களுக்கு பக்கத்தில் தான் எங்களோட பாக்கியம். எங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு கோவிலே இல்லாமல் எங்கே போகிறதுன்னு நினச்சிட்டு கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு இருந்த காலத்தில் மாமா வந்து எங்களுக்கு ஒரு தெய்வாதீனமாக இவ்வளோ பெரிய ஒரு மகாலட்சுமி எங்களுக்கு அருள் பாடிக்க எங்கள் பக்கத்தில் எங்கள் ஆற்று பக்கத்தில் வந்துருக்கிறது எங்களுக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம். பெரிய ஏதோ இவ்வளோ கஷ்டத்தில் ஏதோ கொஞ்சம் புண்ணியம் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதனால தான் அவன் எங்கள் பக்கத்தில் வந்து எங்களுக்கு அருள் பாலிச்சுருக்கா. இதே மாதிரி நிரந்தரமாக எங்களோடய இருந்து எங்களுக்கு அருள் பாலிச்சு எல்லாருக்கும் எல்லா இந்த சௌகியத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கருணாகடாட்சத்தை அருள் பாலிச்சுருக்கணும்னு நாங்கள் எல்லா சார்பாகவும் மனப்பூர்வமாக வேண்டிக்கிறேன். அந்த வேண்டினா மட்டும் போதாது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம அவ இங்கேயே இருக்கிறதுக்கு நம்மளால முடிஞ்சது, நம்மளால முடியலையோ கலெக்ஷன் பண்ணியாவது ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு ஒரு 7,000 ரூபாய் கொடுத்துடலாம். நிச்சயமா இன்னும் ஒரு மாசத்துல இந்த மே மாசத்துக்குள்ள அவளுக்கு ஸ்திரமா இந்த வருடத்தை நம்ம ஏற்பாடு கொடுத்து நமக்கு ஒரு ஸ்திரமான வாழ்க்கையை கொடுத்து ஒரு மகாலட்சுமிக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு ஸ்திரமான ஏற்பாடு கொடுக்கறதுக்கு நமக்கு ஒரு பாக்கியத்தை அவ கொடுத்துருக்கா. அதை எல்லாரும் நீங்க தயவு கூர்ந்து எல்லாரும் அதை செஞ்சு அவளை வந்து எங்களுக்காக எங்களே இருக்க வச்சு எல்லாம் பண்ணணும். அதே மாதிரி இந்த கோவில் வந்து வெறுமனே வந்து மகாலட்சுமி நம்ம வச்சதுலாம் இல்லை. இது நிறைய ஒரு அபிஷேகம், இங்கே வச்சு அபிஷேகம் நடக்கிறது. வெத்தலை நீங்கள் ஆஞ்சநேயர் சொல்லி வச்சு வெத்தலை மாலை போடலாம். அதை தவிர நவராத்திரிக்கு 9 நாளும் விதவிதமான ப்ரோக்ராம், சின்ன குழந்தைகள் ப்ரோக்ராம், பரதநாட்டியம், பாட்டு கச்சேரி எல்லாம் நடத்துகிறாங்க. எதையுமே குறை வைக்கிறது இல்லை, எல்லாமே நடத்துகிறாங்க. இப்போ கூட ஒரு நாளைக்கு முன்னாடி கல்யாணம் பகத்தில் வந்து 3 நாள் நலச்சேத்திரம், விபீஷண சரணாகதி, அப்புறம் எல்லா இதுவும் கதையும் சொல்லி எங்களுக்கு மேலும் அருள் பாய்ச்சிருக்கா. அதனால நாங்கள் எந்த குறையும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு புரியறதுக்கு எல்லாரையும் தய கூர்ந்து
கேட்டுக்கிறேன். எல்லாரும் சிரம் தாழ்த்தி எல்லாத்தையும் வணங்கி கேட்டுக்கிறேன். உங்களால் முடிஞ்ச பணத்தை நிச்சயமாக நீங்கள் உங்களால் பணத்தை முடிஞ்ச பணத்தையும் கொடுங்க. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கவா, தெரிஞ்சவா, அறிஞ்சவா, உங்கள் சொந்தக்காரா எல்லாத்தையும் நீங்கள் கேட்டு நிச்சயமாக நிரந்தரமாக லட்சுமி இங்கே வாசம் பண்ணுறதுக்கு அருள் புரிய வேணும்னு மனப்பூர்வமாக தலை தாழ்த்தி சிரம் தாழ்த்தி வணங்கி எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். ஓம் ஸ்ரீ விஸ்வரூப லட்சுமியே நமக்கு. మహాలక్ష్మి స్వరూపి అందరికీ నమస్కారం. అందరూ ఎంత సౌండ్ మనకి తిరగాల, అందరూ మిషన్ ఉండవాల, అమ్మకి వచ్చి మన అమ్మగారికి నన్నా చేయాల. ఇక్కడ వెళ్తేనే ఎంత చూస్తారు, చూసి మనం ఎంత చేస్తుందా వచ్చి మనము అసాగుతున్నాం. నేను అమ్మతో వచ్చాను, నాకు వచ్చి ఎంత తెలిసింది నాకు రెసిపీ నాకు తినడానికి వదిలాగానే ఉండే. ఇప్పుడు మళ్ళీ వచ్చి సామాన్యంగా ఉండేది, అంతా నేను సామాన్యంగా ఉండేది. అయితే అమ్మతో నమ్మిగా ఉంటుంది. అది అందరినీ మనసు పెట్టి మనసు ఎంత మనం చేయవాలి స్వామి, అమ్మకు చేస్తే అంత என் பேர் நாராயணி. நான் 4 வருஷமாக இங்கே வேலை செய்கிறேன். பெரிய குட்டி கோலம் போடுறேன் நான் தான். 4 வருஷமாக வரேன். 4 வருஷமாக எனக்கு எல்லா ஜனமும் வருவாங்க. கல்யாணம் ஆனவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்குது, குழந்தை இல்லாதவங்களுக்கு வேண்டிக்கலாம், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை இருக்குது, படிப்பு வேணும், குழந்தைங்க நல்லபடியாக இப்போ ஒரு உடம்பு சரியில்லை வந்தாங்கன்னா கூட அவங்க வேண்டிக்கிட்டு நல்லபடியாக எல்லாமே நடந்துருக்குது. எல்லோரும் வாங்க, தாயாருக்கு வந்து அறுவடை பெறுங்க. இடம் இல்லாத ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தாயாருக்கு ஒரு இடம் கொடுத்து அவங்க நல்ல வழியாக கும்பாபிஷேகம் பண்ணணும், நடத்தணும். ஐயாவுடைய ஆசையாக நிறைவேற்றணும். நாங்களும் நல்லா இருப்போம், தாயாரும் நல்லா இருப்பாங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க. சதுரடி 7000 ரூபாய், ஒரு சதுரடிக்கு 7000 ரூபாய் கொடுங்க ஐயா. அன்பார்ந்த பக்த கோடிகளே, இப்ப நாம இந்த கோவிலுடைய உள்பகுதிக்கு வந்து விட்டோம். எப்படி மகாலட்சுமி அம்பாள் பிரத்யட்சமாக வீற்றிருக்கிறாள், நமக்கு அருளையும் பொருளையும் வழங்குவதற்காக தயாராக இருக்கிறாள். ஆனால் அவள் இருப்பதோ ஒரு வாடகை கட்டிடத்துல. இந்த முதல்ல நான் சொல்லியிருக்கிறேன், சிந்திச்சு பாருங்க. இந்த மகாலட்சுமி அம்பாள் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அம்பாள். எப்படி கொல்ஹாப்பூர் மகாலட்சுமி பிரபலமானவர் இந்தியா முழுக்க வராங்களோ, கொல்ஹாப்பூரில் மகாராஷ்டிரா மாநிலம் கொல்ஹாப்பூரில் மகாலட்சுமி கோயில் இந்தியா முழுக்க பிரசித்தமாக இருக்கின்றதோ, அது போலத்தான் இந்த தமிழகத்தின் தலைநகரம் சென்னையில் அமைந்துள்ள இந்த கோவில் பிரபலமாக வேண்டும். ஏன்னா இந்த கோவிலுக்கு வந்தா ஒரே நாளே எல்லாம் நடந்துடாது. ஏன்னா எல்லாம் டைம் எடுக்கும். அதாவது அதற்கான வழிமுறை, அதற்கான வழி தோன்றும். எப்பவுமே நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பிக்கையோடு இந்த கோவிலுக்கு வாங்க. நம்பிக்கையோட கோவிலுக்கு இந்த வந்து உங்களுடைய பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் நிறைவேற்றுங்கள். அது மட்டுமல்லாது உங்களால் எவ்வளவு முடியுமோ இந்த கோவிலுக்காக வாழ்ந்துகள். அப்படி வழங்கும் பொழுது என்ன, மகாலட்சுமியுடைய கடாட்சம் நிச்சயமா சாதாரண வந்து போனதுக்கே ஒரு நல்லது நடக்குது எல்லாருக்குமே. அப்படி நீங்க இதையும் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சந்தோஷமாக உங்களுக்கு நிறைய செல்வ வளங்களும் மகிழ்ச்சியும் தேடி வரும். எனவே பொதுமக்களே, பக்த கோடிகளே, இந்த கோவிலுக்கு உங்களால் நிதி உதவி செய்யுங்கள். அதுக்கான இது நம்ம போட்டுக்கிறோம், பிரைவேட் பிளாட்ஸ்ல நான் போட்டுக்கிறேன். அதுக்கான அந்த நோட்டீஸ்லயே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிளாக்ல நோட்டீஸ்ல அதை வச்சிருக்கிறேன், பாருங்க. ஏன்னா இது வந்து முறையாக ஒரு வங்கி கணக்கு மூலம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி இதற்கான நிதியை திரட்டிட்டு இருக்கிறாங்க. எனவே யாராலும் எதுவும் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாமே கோவிலுக்கு தான் போய் சேரும். எனவே பொதுமக்களே பயப்பட வேண்டாம், அச்சம் கொள்ள வேண்டாம். உங்களால முடிஞ்ச அளவு கொடுங்க. நீங்க கொடுக்கின்ற ஒவ்வொரு அமௌண்ட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கே நல்லபடியா திரும்பி வரும். நீங்களே எதிர்பார்த்துக்க மாட்டீங்க, நீங்களே தொடர்ந்து இந்த கோவிலுக்கு வருவீங்க. ரொம்ப அந்த அளவுக்கு இந்த மகாலட்சுமி அம்பாள் சக்தி வாய்ந்தவர்கள். எனவே பொதுமக்களே, நான் சொல்றதை கேட்டுக்கங்க. அப்புறம் உங்களுடைய மீதமுள்ளவை உங்களது கையில் தான் உள்ளது. எனவே இந்த விழாவை தொடர்ந்து பார்த்து உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய தொடர் நடவடிக்கைகளையும் பதிவிடுங்கள் என கூறி உரையை முடித்துக் கொள்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அடியேன் விஜயராகவ பட்டர் இந்த திருக்கோவிலில் அர்ச்சகராக கைங்கரியம் பண்ணுகின்றேன்.
ஸ்ரீ விஸ்வரூப மகாலட்சுமி தாயார் இத்திருக்கோவிலில் சுமார் 3 ஆண்டுகளாக பள்ளிக்கரணையில் எழுந்தருளி விஸ்வரூப தாயார் அனைவருக்கும் சகல கடாட்சமும் சகல காரிய சித்தியும் சகல ருண குண சத்ருக்கண நிவர்த்தி அப்படின்னு சொல்லுவா. இவை அனைத்தும் நம் விஸ்வரூப மகாலட்சுமி செய்து கொண்டிருக்கிறாள். ஆகையால் பள்ளிக்கரணையில் அவளை விட்டு செல்ல இந்த பள்ளிக்கரணை ஒவ்வொரு விரும்பவில்லை. ஆகவே பள்ளிக்கரணையின் மக்களின் குரலுக்கு இணங்க, அவள் வார்த்தைக்கு இணங்க இங்கேயே நாங்கள் தாயாருக்கு ஒரு இடம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த இடத்திற்காக சுமார் 3 ஆண்டுகளாக நாங்கள் நிதி திரட்டிக் கொண்டிருக்கின்றோம். தங்களால் ஆன உதவி ஒரு சதுர அடி 7000 என்று இந்த இடத்தில் சொல்லுகிறார்கள். 7000 ஒரு சதுர அடி. எங்களுக்கு தேவைப்படுவது 1500 ஸ்கொயர் ஃபீட், 1500 சதுர அடிக்கான பணம். ஏனென்றால் பக்த கோடிகள் இதுவரை 900 சதுர அடிக்கான பணத்தை கொடுத்து விட்டார்கள். அதை நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் எங்களுக்கு 1500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கான பணம் தேவைப்படுகிறது. நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு காசும் மகாலட்சுமிக்கு சென்று சேர்கிறது. மகாலட்சுமிக்கு தனம் தானியம் பசும் பகுபுத்வலாபம் சரசம் சம்பத்சரம் தீர்க்கமாயு என்று சொல்வார்கள். மகாலட்சுமிக்கு தனம் தானியம் கொடுப்பதால் நீங்களும் செல்வ பெருக்காலும் ஆவீர்கள், செல்வ கொழுந்தனாவீர்கள், செல்வ செழிப்பு வளரும். மகாலட்சுமிக்கு பரிபூர்ண ஆசை உங்களுக்கும் கிட்டும். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டு தெந்தோன் மணிவண்ணா உன் சேவடி செவ்வதிருக்காப்பு அடியோர் ஓடும் நின்னோடும் பிரிவின்னி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வளர்மார்பில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு என்று பெரியாழ்வார் சாதித்தார். வடிவாய் நின் வளர்மார்பில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு. ஆகவே தாயார் வடிவாய் நின்று வளர்மார்பில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பெருமாளோடு இருக்கிறார். அந்த தாயாருக்கு நீங்கள் செய்யும் ஒவ்வொரு தானமும் ஒவ்வொரு காசும் உங்களுக்கு பொற்காசாக திரும்பி வரும் என்பது ஐயமே இல்லை. இந்த தாயார் வரம் தரும் மகாலட்சுமி. மகாலட்சுமி உற்சவரும் எழுதியிருக்கார். விஸ்வரூப தாயார் என்று மூலவருக்கு பெயர். பத்மாவதி தாயாராக அருள் பாலிக்கிறார். இங்கு வந்து ஆகும் முறைப்படி சகல உற்சவம் நடந்து கொண்டிருக்கிறது. வெள்ளிக்கிழமை ஆனால் ஸ்ரீ சுத்தமும் சிறீ திருமணமும் சேவிக்கப்படுகின்றது. தாயாருக்கு தினமும் நித்திய திருவாராதன கிரமமும் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அனைவரும் இங்கு வந்து தாயாரின் அருள் பெறுமாறு அடியேன் பிரார்த்திக்கிறேன். அடியேன் ராமாவதாசன். హలో, ఇక్కడ పల్లికట్ట మహాలక్ష్మి కోవిల్ 2 సంవత్సరాల నుంచి మేము వస్తున్నాము. ఈ గుడికి కొంచెం ఏమన్నా సహాయం చేయగలిగితే చేయండి. స్థలం కోసము మీరు అనుకున్న కోరికలన్నీ కంపల్సరీ నెరవేరుతాయి. దయచేసి కొంచెం సహాయం చేయండి గుడి కట్టడానికి. ధన్యవాదాలు. அன்பர்களே, இப்ப நீங்க கேட்டிருப்பீங்க, எல்லாம் பேசுறதெல்லாம் கேட்டிருப்பீங்க. இது வந்து ஒரு சாதாரண காரியம் இல்ல, ஒரு சூப்பரான ஒரு பொது பணிங்கிறது. அதாவது அம்பாளுக்கு செய்தவர்கள் நிச்சயமாக செல்வ செழிப்போடு இருப்பார்கள். எனவே இவங்களை பேசுறதெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க, யூடியூப்ல பண்ணிருப்பீங்க, செஞ்சு என்ஜாய் பண்ணிருப்பீங்க. மறக்காம ஏன்னா இப்ப நம்ம இருக்கிற நெருக்கடியான சூழ்நிலையில செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமி வாடகை இடத்துல இருக்கலாமா? நீங்க சிந்திச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில எவ்வளவு தேவையில்லாம எவ்வளவு செலவு பண்றோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த 7000 ரூபாய் வந்து சாதாரண அமௌண்ட் கிடையாது எல்லாம். எனவே நம்ம சிந்திப்போம். இது நமக்கு செஞ்சா நாம் செய்ததை விட 5 பங்கு 10 பங்கு திரும்பி நமக்கே வரும். எப்படி நம்ம கர்மா நாம் செய்தது எப்படி நமக்கு கர்ம வினையாக திரும்பி வருகிறதோ அதே போல அம்பாளுக்கு
அம்பாளுக்கு செய்கின்ற அந்த பேருதவியால் நமக்கு நல்ல விதத்துல வரும். ஏன்னா சில பேருக்கு வந்து அந்த மனசு நிம்மதி இருக்காது, மனசு நிம்மதி கிடைக்கும், செல்வ செழிப்பு வரும், எல்லாம் ஒரே அடியே நடந்துராது. அதாவது எந்த ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா ஒரே அடியா நடந்துராது. அதாவது கொஞ்சம் டைம் எடுக்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். எனவே உங்கள் மனதை தளர விடாமல் நம்பிக்கையோடு இந்த கோவிலுக்கு மேற்படியாக இந்த வங்கி கணக்கு மூலம் பணத்தை அனுப்புங்க. நல்லபடியா அம்பாளின் அருளை பெற்று ஏற்றத்தோடும் செல்வ செழிப்போடும் மன உடல் நலத்தோடும் சந்தோஷமாக. அன்பார்ந்த ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். 12 அடி உயர மகாலட்சுமி தாயார் கடந்த ஏப்ரல் 10ஆம் தேதி 2023 ஏப்ரல் 10ஆம் தேதி முதல் பள்ளிக்கரணையில் அருளாசி வழங்கிக் கொண்டு வருகிறார். இந்த இடம் வாடகை நிலம். வாடகை நிலத்தில் வைத்து டெம்பரரி பிரதிஷ்டையில் இருக்கிறார். வருபவர்கள் எல்லாருக்கும் எல்லா செயல்களையும் செய்து கொடுக்கிறார். பரப்பிரசாதி. என்ன ஒரு நெருக்கடி என்று கேட்டால், இந்த நிலத்தின் ஓனர் 30/11/2026 பிறகு இந்த இடத்தை கொடுக்க மாட்டேன் என்று அவர்கள் எழுதி வாங்கிவிட்டார். 30/11/26 முன்னாடி தாயாருக்கு சொந்த நிலம் வாங்கி அதிலே பூமி பூஜை போட்டு பிரதிஷ்டை செய்ய வேண்டும். ஒரு சதுரடி இப்ப நாங்கள் வரும்போது 6000 ரூபாய் 5000 சில ரூபாய் இருந்தது ஒரு சதுரடி. 2023 டெவலப்மெண்ட் கொஞ்சம் ஆன பிறகு ஒரு சதுரடி 7000 ரூபாய் என்று ஆகிவிட்டது பள்ளிக்கரணைகளை. அதாவது 1,60,00,000 ஒரு கிரவுண்டு இன்றைய தினம். இது தாயாருடைய முகம் வந்து பார்க்கும்போது தண்ணீர் சொட்டி கொண்டிருந்தது, நெற்றியில் இருந்து வேர்வை சொல்லியது. அதனால் நான் பார்த்த உடனே சரி இனிமே இருந்தாங்க நமக்கு தானாக எழுந்து சென்று விட்டேன். ஒரு வசனம் உண்டு, எனக்கென்ன மனக்கவலை, என் தாய்க்கென்றோ தினம் தினம் என் கவலை என்று நான் நினைப்பேன். எனக்கு என்ன கவலை, உனக்கு கோவில் வரணும்னா நீ தான் இது பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்ன காலம் போய் இப்பொழுது கோவில் வர வேண்டும் தான் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும். நமக்கு அருமையான பட்டாச்சாரியார் கிடைத்திருக்கிறார். அவரும் பல விதத்தில் கோவிலுக்கு முன்னுக்கு கொண்டு வருவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். விஜயகுமார் சார், அப்பொழுது அவர் 2 விஜயகுமார் இங்கே இது பண்ணி கொண்டிருக்கிறார். ஒருத்தர் ரங்கநல்லூர், இன்னொருவர் ரங்கநல்லூர் இருக்கிறார்கள். இது என்ன வேண்டுகோள் என்றால், ஒரு சதுரடி நிலத்தின் விலை 7000 ரூபாய் ஆகுது. நமக்கு தேவை ஒரு கிரவுண்டு. ஒரு கிரவுண்டு வாங்குவதற்கு 1 கோடி ரூபாய் சாட் அடிக்கிறது. அதனாலே 1 கோடி ஆன்மீக பெருமக்கள் தமிழ்நாடு பூரா இருப்பீர்கள். ஒருவர் 7000 ரூபாய் வீதம் 1000 பேர் கிட்ட 1500 பேர் கொடுத்தா கூட பூமி பூஜையை உடனே போட்டு விடலாம், உடனே நடத்தி விடலாம். இந்த நல்ல காரியத்தை தள்ளி போடல் இனிமே நடக்காது. எல்லாரும் உங்க வீட்டு திருமணமாக நினைத்து கொண்டு உங்க வீட்டு திருமணம், உங்க வீட்டு பர்த்டே ஒரு 7000 ரூபாய் கொடுங்க. குழந்தைக்கு பர்த்டேவா 7000 ரூபாய், உனக்கு வெட்டிங் டேவா 7000 ரூபாய் கொடுக்கும். உங்க அப்பாவுடைய நினைவு நாளா கோவிலுக்கு 7000 ரூபாய் கொடுக்கும். இப்படி பல விதங்களிலே நீங்கள் கொடுத்து உதவினால்தான் இந்த நிலத்தை வாங்க முடியும். நாங்கள் கடனுக்கு நிலத்தை கொடுக்க யாரும் முன் வரவில்லை. அவுட்ரைட் பர்ச்சேஸ் தான் நம்ம ஒத்துக்கொள்கிறார்கள். நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்து 10 ஆண்டு காலமாக முயற்சி பண்ணி நடக்கவில்லை. இது விரைவாக நடத்த வேண்டும். மிக 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 விரைவாக நடக்க வேண்டும். டைம் இல்லை, ஓடி போயிடும். 3 மாதம் ஆயிடுச்சு. திரும்பி பார்த்தா நவம்பர் வந்துவிடும். அதனால் நீங்கள் எல்லாரும் ஒரு 15 நாட்களுக்குள் உங்களால் முடிந்த உதவியை செய்தீர்களே. ஆனால் வாட்ஸ்அப்பில் உங்கள் உலகம் பூரா இருக்கிற உங்க நண்பர்களுக்கெல்லாம் சொல்லி எப்படியாவது ஒரு 1 கோடி ரூபாயை திரட்டி கொடுப்பதற்கு எல்லோரும் முயற்சி செய்யுங்கள். ஆளுக்கு 1 லட்சம் வீதம் செய்தால் கூட 100 பேர் 1 கோடி ரூபாய் ஆகிவிட்டது. இந்த 1 கோடி ரூபாயை வைத்துக் கொண்டு நிலத்தை வாங்கி கையில் இருக்கிற ரூபாயை வைத்துக் கொண்டு ஒரு ஆலை பயிற்சி கட்டிடத்தை ஆரம்பித்து விட்டால் கட்டிடம் கட்டி கொடுக்க பல பேர் கியூல இருக்கிறார்கள். இப்பொழுது முதல்ல இது என்ன என்றால் இடத்தை வாங்குங்கள் என்கிறார்கள். அதனால் எல்லோரும் பணிவன்போடு கேட்டுக்கொள்வதெல்லாம் எங்கள் இந்த தாயாருக்கு, மகாலட்சுமி தாயாருக்கு இடம் வாங்க உதவுங்கள். உங்கள் வீட்டில் 1000 வருஷ காலம் மகாலட்சுமி கூட இருப்பார்.
நோய் நொடி இல்லாமல் இருப்பீர்கள். ஆஸ்பத்திரிக்கு போய் பார்க்க ஒவ்வொருத்தரும் கைக்கு போய் கால் போய் தொண்டையில கட்டி வயிற்றுல கட்டி என்றெல்லாம் ப்ராப்ளம் குடும்பத்தில் இருக்கு பல பேருக்கு. இதெல்லாம் நமக்கு வராது. எல்லா விதத்திலும் நம்மளுடைய ப்ரொடெக்ஷன் கொடுப்பார் தாயார். அதனால் தயவு செய்து ஹெல்ப் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் மங்களகரமான காரியங்கள் நடைபெறும். வேதாந்த தேசிகர் சொல்லும்போது மங்களங்களுக்கு எல்லாம் மங்களம் தருபவள் மகாலட்சுமி என்று சொல்கிறார். ஆனால்